இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்ல யூசுவலா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்லாம் குக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் துணி வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வாஷிங் மிஷின் செட் பண்ணிட்டேன். வீக்லி ஒரு 2 டைம் வாஷ் பண்றது தான் இப்ப என்னோட பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப துவைச்ச துணிலாம் எடுத்துட்டு மேல டெர்ரஸ் வந்துட்டேன். பார்க்கறதுக்கு செம்ம வெயிலா இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த கோல்ட் ப்ரீஸ்ல இங்க கிளைமேட் சூப்பராவே இருந்தது. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும். அப்புறம் எம்ப்டி பக்கெட் எடுத்துட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்தாச்சு. இன்னைக்கு சன்லைட்ல மார்னிங் வாக்கிங் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் கரெக்ட்டா எனக்கு டைம் அமையல. ஸோ அதனால ஈவினிங்கா ஒரு வாக்கிங் போலான்னு சொல்லி பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான் வந்திருந்தேன். யூசுவலி இந்த பார்க்குக்கு வந்தாலே நெறைய குழந்தைங்க, அப்புறமா பெரியவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்துட்டு நம்ம வாக்கிங் போறதுக்கே செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இன்னைக்கு நான் வந்த இந்த டைம்ல ரொம்ப காலியா இருந்துச்சு. ஸோ எனக்கும் இந்த வாக் பயங்கர போரிங்கா இருந்தது. ஸோ பிளான் பண்ணி வச்சிருந்த கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு சொல்லி அப்படியே ரோட் சைட் போயாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க இந்த ரவா பேர் பன்சி ரவா. உப்புமாவே பிடிக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த ரவாவில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு 3 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 to 1 1/2 ஹவர்ஸ் தான் வெளியே போயிருந்தேன். பட் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்பே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வந்துருச்சு. இப்போலாம் என்னன்னு தெரில, ரொம்ப வீட்டில் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்ப வெளியே போகிறதுக்கு பிடிக்கவும் இல்லை. நான் வீட்டுக்கு வரும்போதே கிளைமேட் செம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சாச்சு. அண்ட் கொஞ்ச நாளாகவே இந்த ஆயில் டிஸ்பென்சர் மட்டும் க்ளீன் பண்ணணும்னு வச்சுருந்தேன். கிளாஸ் ஐட்டம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதுக்கு யூடியூப்பில் சும்மா ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ஹேக் பார்த்தேன். என்னென்னா, அரிசி கொஞ்சமாக சுடு தண்ணி, வினிகர் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லிக்விட் சோப் அண்ட் ஹாட் வாட்டர் போட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகல. பட் இருந்தாலும் ஓகே, லிட்டில் எஃபர்ட்ஸ்க்கு இவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாட்டில்ஸ்லாம். அப்புறமா டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கோதுமை தோசை அண்ட் தேங்காய் சட்னி மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கோதுமை மாவு, உப்பு, தண்ணி மட்டும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் தோசை மாவு பதத்துக்கு. நெக்ஸ்ட் கோகனட் சட்னி ஆஸ் யூஷுவல், தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு, அவ்வளவே தான் வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிட்டா முடிஞ்சுது. ஸோ டின்னர் வந்து ஆல்மோஸ்ட் 8:00 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் கிளீனிங் அண்ட் வெசல் வாஷிங் தான் பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை. எவ்ரி நைட் நான் இதை முடிச்சுட்டு தூங்க போனால் தான் சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும். அண்ட் இந்த வேலை முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் ஒரு கன்னடா மூவி பார்த்தேன். படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இப்படி ஒரு க்ளீன் கிச்சன் பார்த்துட்டு வந்து படுக்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பிகாஸ் மார்னிங் எழுந்து குக் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் அவ்வளோதான், என்னோட சிம்பிள் டே லாக் இதோட முடிஞ்சுது.